ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் என்னவோ அதை தான் நான் பண்ணுறேன். பட் ஆனால் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் ஷூட் பண்ணதில்லை. ஏன்னா நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் மார்னிங் டிஃபன் வந்து நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஸோ நானே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் காஃபி டீ வந்து வைக்கிறேன். நான் நார்மலாக முன்னாடியெல்லாம் என்ன பண்ணேன்னா டிடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். அதனால் மார்னிங் எந்திரிச்சோன்னையும் ஒரு பக்கெட்டு டிடாக்ஸ் ட்ரிங்க், இன்னொரு பக்கெட் வந்து அவங்களுக்கு வந்து பால் அந்த மாதிரி காய்ச்சிட்டு இருந்தேன். இப்போது டிடாக்ஸ் ட்ரிங்க்கை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சு. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை மேலே வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறது மூலிமா 4 நாளையில் வந்து 2லேருந்து 3 கிலோ வரையும் தாராளமாக ரொம்ப சூப்பராக குறைஞ்சிட்டு வந்துச்சு. நம்ம டயட் மெயின்டைன் பண்ணிகிட்டே அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு ரெடியூஸ் ஆச்சு. பட் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன். காஃபி பூஸ்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து புட்டு ரெசிபி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னலான புட்டு ரெசிபி வந்து வீட்டிலேயே மாவு இடித்து பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து தனி மாவு, அந்த பச்சரிசி இதெல்லாம் போட்டு செய்வாங்க. பட் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, ஸோ அந்த அரிசி வந்து மீதமாயிடுச்சு. ஊற வச்சது வந்து மீதமாயிடுச்சு. அதனால் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு நாள். ஸோ அதை வந்து நல்லா கழுவி காய வச்சு அதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி நல்லா வீட்டிலேயே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவுலேருந்து எடுக்கும்போது. நான் வந்து எனக்கு மட்டும் ஈவினிங்கும் சேர்த்து நான் செய்கிறேன். ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூன் வேறு லஞ்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நான் வந்து எனக்கு மட்டும் செஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் 6 கரண்டி வந்து நான் போட்டுக்கிறேன். அதர் சைடு வந்து பால் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து தம்பிக்கு தனியாக பூஸ்ட்டு எடுத்துட்டு இன்னொரு கப் வந்து அவங்களுக்கு வந்து டீ போட்டுருவேன். டீ பவுடர் நான் யூஸ் பண்ணுறது வந்து 3 ரோசஸ் நேச்சுரல் கேர் தான். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணலாம். அட் தி சேம் டைம் சுகர் வந்து அதிலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சுகர் நிறைய இருக்கிறது பிடிக்காது. அதில் போட்டால் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். அட் தி சேம் டைம் நான் தனியாக வந்து எனக்கு கிளாஸில் எனக்குன்னு ஆற்றும் போது தனியாக கொஞ்சம் போட்டுக்குவேன். ஏன்னா நான் வந்து யூடியூப்லேயே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், சோஷியல் மீடியாவில் எனக்கு சர்க்கரை வியாதி வந்தால் நானே காரணம். ஏன்னா நான் அவ்வளோ சுகர் குடிப்பேன். ஒரு 1/2 கிளாஸ் டீக்கு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு குடிப்பேன். அவ்வளோ பைத்தியம் நான். ஸோ டீ, காஃபி இதுக்கெலாம் நிறையா தான் சுகர் வேணும் எனக்கு. ஸோ ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டீக்கே வந்து 1/2 ஸ்பூன் சுகர் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு போடணும். சுகரே போடலனாலும் ஹாப்பி தான் அவங்களுக்கு. பட் எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 3 ஸ்பூன் 2 1/2 ஸ்பூனாவது எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து குடிப்பேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன். அதே போல் நானும் கப்பில் குடிச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கப்பில் குடிக்கிறத விட எப்போவாவது குடிக்கிறேன். அதனால் வந்து அந்த கிளாஸில் இந்த டம்ளரில் குடிக்கும்போது அது நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் கப்பு வந்து அவருக்கு மட்டும் கப்பு, தம்பிக்கும் கப்பு, நான் மட்டும் டம்ளரில் குடிப்பேன். அப்போ தான் வந்து அது ரொம்ப நல்லா ருசித்து ரொம்ப ஜாலியாக குடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து டம்ளரில் தான் குடிப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து விளக்குறதுல போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் புட்டு செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த டீ மட்டும் நான் குடிச்சிட்டு நான் வந்து புட்டு மறுபடியும் வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன்.
ஸோ டீ எல்லாம் குடிச்சாச்சு. இப்போ இந்த புட்டு மாவு இருக்குல்ல, அதை லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பதம் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறக்குறன்னு அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், அதாவது 6 குழிக்கரண்டி மாவுக்கு வந்து 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணியில் வந்து எடுத்து கலந்துக்கணும். நேராக நம்ம கொட்டிடக்கூடாது. தண்ணியில் போட்டு கலந்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து பிடிக்கணும். ஸோ மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம தெளிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டு தெளிக்கணும். தெளித்து நம்ம மாவை வந்து பிடிக்கணும். பிடிக்கும்போது அட்லாஸ்ட் வந்து அந்த மாவு வந்து நம்ம கையில் பிடிச்சி உழுகணும். அந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நான் காட்டுறேன் எது வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜ் அப்படின்னா. ஸோ இப்போ மாவு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி உடைக்கும்போது உடையணும். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னால் இது ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. சலிக்கும் போது அதில் வந்து கட்டியிருக்கும்ல, ஸோ அந்த இதெல்லாம் வந்து வெளியேறிடும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்கும் மாவு நமக்கு வேகும் போது. ஸோ கையை வச்சு இந்த மாதிரி பண்ணி நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையும் நல்லா சலிச்சாச்சு. ஸோ மாவு இப்போ பொலன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. மாவு பாருங்கள் நிறைய வந்திருக்க மாதிரி இருக்குது. நல்லா பொதன்னு வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி குட்டி சிரட்டை புட்டு மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நமக்கு பிடிக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 4 டைம்ஸ் நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தீபன் பிராண்டு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிரட்டை புட்டு மேக்கர். இது வந்து நான் மீஷோவில் தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. 300 ருபீஸ். எதில் வாங்கினேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஒரே ஒரு இது மட்டும் கொடுக்குறாங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம எதில் வேணாலும் நம்ம வேக வைக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ எப்படி வேக வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து அந்த பிளேட் இருக்குல்ல, அந்த பிளேட்டை போட்டுட்டு குழிக்கரண்டிலேருந்து 1, 2 எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 குழிக்கரண்டி கிட்டே வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சுருந்தேன். இது நேற்றே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ எழுந்திரிக்கும் போதே எதையும் வெளியில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து அதில் மேலால் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சோண்டு மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம வேக வைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை லைட்டாக வந்து மேலே ரொம்புற அளவுக்கு போட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே 3 ஓட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கைப்பிடியும் வந்திருக்கு. அந்த கைப்பிடி வந்து சுடுறது கிடையாது. ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் 1/4 வாசிக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது. இப்போ இது வந்து மூடி போட்டுருங்க. உள்ளுக்குள்ளே கேஸ் கட் வச்சுக்கலாம். மேலே வந்து விசில் வைக்கக்கூடாது. அந்த விசிலுக்கு பதிலாக தான் நம்மளோட புட்டு மேக்கரை தூக்கி வைக்க போகிறோம். ஸோ அது சிரட்டை புட்டு மேக்கர், அதாவது அந்த அடியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விசில் மாதிரி அதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே அழகாக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த கொட்டாங்குச்சி மாதிரி அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் சிரட்டை புட்டு மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது. ஒருத்தருக்கு வேணும்னா சட்டுன்னு நம்ம வேலை முடிச்சிடலாம். பெருசாக வச்சுட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்க வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் சூப்பராக வெந்துடும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ ஆவி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் ஆவி வந்து 3 பக்கமும் உங்களுக்கு போகுது. அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக 3 பக்கமே உங்களுக்கு ஆவி போகுது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நான்
வெளியில் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தாலும் சரி, ஏன்னா நம்ம மறுபடியும் போடுறனால நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. புட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அதாவது பட்டு போல், அதாவது பஞ்சு போல் சாஃப்டாக, செம்ம சாஃப்டாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு வந்து தனியாக உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன். சூடாக வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொஞ்சம் உள்ளுக்குள்ளே மாவு எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம கொட்டும் போது இந்த பிளேட் வந்து தனியாக வந்து விழுக தான் செய்யுது. அதை நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணல, வெல்லம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை வந்து பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. ரொம்ப காய்ச்ச வேணாம், சும்மா கொதிக்க மட்டும் வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இது மேலே ஊற்றி நல்லா அமுத்தி எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா அமுத்தி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். பட் நான் இன்றைக்கி சுகர் சேர்க்குறனால ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். ஸோ அதனால் வந்து சுகர் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ அது நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி, ரொம்ப சூப்பரான ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாதிரி. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி அரிசியை யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊறினாலே போதும் அரிசி. சூப்பராக இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டேஸ்டியான புட்டு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் சாப்பிட்லாம். எனக்கு வந்து வெறுமனே இந்த மாதிரி சாப்பிட்ணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். 2 பேர்த்துக்கு தனித்தனியாக பேக் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா நாங்கள் வெளியில் போகிறனால. ஸோ புட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு கொஞ்சமாக தோசை தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுட்டேன். நான் தம்பிக்கு இது சாப்பிட மாட்டான், அதனால தம்பிக்கு இது வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து போயிட்டே இருக்கோம் காரில், ஜாலியாக நான் வந்து புட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். அவர் வந்து என்னை பார்த்து வேணும் வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஜாலியாக வந்து நாங்கள் 3 பேரும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். போகிற வழியில் வந்து ரொம்ப பசுமையாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அட்லாஸ்ட் வந்தாச்சு. இதுதான் எங்கள் கோயில். உள்ளே வந்து இந்த சிவராத்திரினால் கட்டடமெல்லாம் உள்ளே கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து உள்ளுக்குள்ளே நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ பட் ஆனால் இதான் எங்கள் கோவில், அங்காள பரமேஸ்வரி கோயில். ஸோ உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துடுறோம், அப்புறமா நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து சைடில் அங்கே வந்து இளநீர் வந்து விற்றுச்சு. ஸோ அவர் வாங்க போயிருக்காரு. இது வந்து குளித்தலை. ஸோ அங்கே வந்து இளநீர்லாம் வந்து நிறைய கிடைக்கும். பட் ஆனால் ரேட் வந்து ஆஸ் யூஷுவல் தான். வெளியில் நம்ம என்ன விலைக்கு கிடைக்குதோ அதே தான் அங்கேயும் கிடைக்குது.
ஸோ இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிரியாணி கடைக்கு போகிறோம். ஸோ எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. பட் ஆனால் இதுவரையும் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ செவத்தக்கன்னி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இனாம்குளத்தூரில் இருக்குல்ல, ஸோ அந்த கடைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ போயிட்டு காட்டுறேன். ஸோ நாங்கள் இனாம்குளத்தூர் வந்தாச்சு. இதுதான் வந்து செவத்தக்கன்னி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது. ரொம்ப குட்டி கடை, ரொம்ப ரொம்ப குட்டி ஷாப்பு. ஸோ ஆனால் அது வந்து கடையில் கூட்டம் செம்மையாக இருக்குது. 2 மணி வரையும் தான் வந்து ஷாப் ஓப்பனில் இருக்குது. பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ பனானா லீஃப் இருக்குல்ல ட்ரிச்சியில், ஸோ அது வந்து இவங்களோட பிரான்ச் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அங்கேயே டேஸ்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி தான். இது கூட கோலா உருண்டை வாங்கினோம். மட்டன் கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு. அடுத்து வஞ்சர மீன் ஃபிஷ்ஷு, ஒரு முழு ஃபிஷ் வைக்கிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஆறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன், இது வந்து கொத்துக்கறி, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் செவத்தக்கன்னி பிரியாணி நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அதான் டேஸ்ட் பண்ணோம். நல்லா தான் இருக்குது. ஸோ ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் டக்குன்னு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த கடைக்கு போகலைன்னா நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. ஸோ கீப் ஆன் ஸ்பெண்டிங். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.